Hi friends, look vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. அது புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். மற்றவங்கள சார்ந்து இருக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா உங்களை வந்து ஒரு ட்ரேட் எடுங்க, வாங்க போங்க, ட்ரேட் எடுத்து பை பண்ணுங்கள், இந்த பக்கம் சேல் பண்ணுங்கள் அப்படின்றாங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சேல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பர்சனல் டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுயமாக மைண்ட் செட்டில் உட்காந்தா தான் வந்து இந்த ட்ரேடிங்கோட பர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் அடுத்தவங்களை சொல்லி நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது வந்து அகைன் வந்து லாஸ் சைடு போகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது என்னோடய ரிக்வஸ்ட்டு. பரவாயில்ல, நீங்களே கூட ஓனாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் வந்து மற்றவங்க சொல்லி அந்த காசில் வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. நீங்களே ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு அனுபவம் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அடுத்தவங்க சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எந்த வித அனுபவம் இல்லாமல் காசு தான் உங்களுக்கு விரயமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி 50 ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸ், ஒரு சில ஸ்டாக்ஸும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன், அதனால் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மேபி ஒரு நாளைக்கு அப்போ கூட நம்ம ஈவினிங் டைமில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ அது மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்ருக்கேன். ஸோ அதனால் டெய்லி ஒரு வீடியோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து 16,800 அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். அப்படி உங்களுக்கு சொன்னதான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இங்கே பாருங்கள், டோஜி கிளியராக டோஜி க்ளோஸாக இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா இன்சைட் பார் வந்து க்ளோசிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் உங்களுக்கு கைடன் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அப்பர் சைட் கட்டானா பை பண்ணிக்கலாம், அப்பர் சைடு கட்டானா பை பண்ணிக்கலாம்னாங்க. ரைட், ஓகே. அப்பர் சைடு கட்டானா பை பண்ணுறதை விட லோயர் சைடு கட்டானா வந்து சேலிங்க்கான வியூ பார்த்தா என்னோடய வியூவில் வந்து பெட்டராக தோணுது. ஸோ உங்களுடைய விருப்பம் எப்படி அதுக்காக டிசிஷன் எடுங்க. ஏன்னா என்னுடைய வியூஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்ல, சேல் சைடு கட்டானா வந்து சேலிங்க்கான வியூ பாருங்கள், பை சைடு கட்டானா வந்து பையிங்க்கான வியூ வந்து என்னுடைய வியூவில் ரொம்ப கம்மி இருக்குது. ஏன்னா வந்து சப்போர்ட் கிட்டவே இருக்குது, 16,800 வந்து சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. மேபி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா வந்து ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், மேலே வந்து 16,800 வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் ஆனது, அதாவது கேப் டவுனில் பிரேக் ஆச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கேப் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுச்சு. இன்னொரு டைம் மேபி கேப் ஃபில் பண்ண போனால் கூட உங்களுக்கு அந்த பக்கம் 16,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்பர் சைடு பை பண்ணுறதுக்குன்னா நீங்கள் சேல் சைடு ரெடியாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ கேப் அப், கேப் டவுன், கேப் அப், கேப் டவுன் நிறைய வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். இது எப்போ உங்களுக்கு நார்மல் ஆகுதோ அது வரலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதிகமாக அந்த பில்டப் பண்ணுறது வேணால் குவான்டிட்டி இது கம்மியாக பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆகலாம். நம்ம டோட்டலாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுனா டோட்டல் ஆப்போசிட் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணிங்க, நோ ட்ரேட். அன்றைக்கி ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளிடுங்க. ஒருவேளை மார்க்கெட் சம்வேரிங்க கொஞ்சம் நியரஸ்ட்டில் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே இந்த லெவல் கட் ஆகுதோ நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,350, செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,200 நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது லோவர் சைடு கட்டானா ஃபஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு 16,350, 400 ஃபஸ்ட் லெவலில் ஈஸியாக டச் ஆகிடும். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,200 ஈஸியாக டச் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேங்க் நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். 34,900 லெவலில் வந்து சப்போர்ட். ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட்டும் மேபி அந்த இடத்துல எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இப்போது. ஓகே, ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆச்சுல, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸிங் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். எப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ நமக்கு அந்த ப்ரைஸ் கிடைச்சதுன்னா பாருங்கள். இல்லை அதை விட்டு கேப் டவுன், கேப் அப் இங்கே ஓப்பன் ஆகுது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டோன்ட் நோ, யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுமா, இல்லை அந்த பக்கம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகுமா தெரியாது. ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல எதுவும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல, நோ ட்ரேட். அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணணும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இதில் கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எல்லாமே இந்த இது 36,400 அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன். கேப் அப், கேப் டவுன் ஆச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் கேப் அப், கேப் டவுனாக ரொம்ப அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, மொத்தத்தில் நீங்கள் சேல் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சு இதுக்கு கீழே, இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல சேல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க, கீழே வந்து சேல் அண்ட் பைக்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்து யூனிலிவர் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்து யூனிலிவர் தான் ஸ்டாக் இது. இந்த ஸ்டாக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் டச்சாக இருக்குது. சரி, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் டச் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். அதாவது நமக்கு இன்சைட் பார் கிடச்சிருக்கு. அதுவும் எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா, அகைன் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன், மல்டி கன்ஃபர்மேஷன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மல்டி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஹை இல்லை லோ கட் ஆகிட்டோம்னா நீங்கள் பை சேலுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். 1:1 ரிஸ்க் ரேஷியோ வைங்க, ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் டைமில் உங்களுக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்ததால ஒரு மேபி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து ப்ரைஸை கட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா வந்து லிட்டில் பிட் 1:1 ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து குயிக்காக அந்த ப்ராஃபிட் கட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை மார்னிங்கில் உங்களுக்கு சடன் அந்த ஒரு பெரிய ஷேடோ மாதிரி போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து செல்லிங் சைடு வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் கேனில் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கேன் இன்சைட் கேனில். ஸோ கீழே கட் ஆனால் வந்து சேல் எடுத்து பெட்டர் என்னோடய வியூவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாட்டா இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்டாக இருக்குது. 15 மினிட்ஸ் சார்ட் இது ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு அகைன் ஒரு புல் பேக்கில் என்ட்ரிக்கு நீங்கள் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஒரு பிரேக் அவுட்டில். இல்லை இந்த ஆல்ரெடி இந்த 10 லைன் கட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு 10 லைன் கட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகி இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 இந்த சப்போர்ட் எடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு 1800. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 1780 நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் பாட்டா இண்டியாவில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சரி, ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எதுவும் அப்லோட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்க சார், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டுடே ஐ எம் நாட் அவைலபிள் அப்படின்னு உங்களுக்கு 7 மணிக்கு மார்னிங்கில் 7 மணிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். மேபி நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாவது ஒரு நம்ம ஃபுல்லு நாளையிலேருந்து டிரைவிங்கில் இருப்பேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீலேயும் 1-2 அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓகே ஃப்ரெண்ட், நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை வந்து என்னுடைய பர்சனல் வியூ தான் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நோ சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி பாருங்கள், ஒரு ஜோனில் லாஸ்ட் வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. பேஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அகைன் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு மேலே போட்டு விடுங்க. ப்ரைஸ் வந்து மேலே வந்து மேபி இதில் ஃபாஸ்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போய்ட்டு விட்டுருங்க. அகைன் உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆகும், நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பாருங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும். மேலே ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரும். ஸோ மேலே போயிட்டு கீழே வந்து தான் உங்களுக்கு சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் மார்னிங்கில். ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபாலாக இருக்குது இல்லைங்க. ஸோ ரீடெஸ்ட்காக மேலே போகும். ஸோ கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் பண்ணால் பெட்டராக இருக்கும் அந்த மாருதியில். ஓகே, ஸோ லெவல்லாம் கூட பாருங்கள். உங்களுக்கு 7760 அந்த லெவலில் நீங்கள் கீழே பார்க்கலாம் சேல் சைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல் இண்டியா. ஃப்ரெண்ட்ஸ், கோல் இண்டியா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து 184 வந்து இல்லை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஒரு லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அதாவது மேலே ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போடுங்க. ஒரு சின்னதாக ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போட்டு ஒரு செல்லிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் கோல் இண்டியாவில். ஏன்னா பேக் டு பேக் 2 நாள் வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஸோ மேபி ரீடெஸ்ட்காக வரலாம். 172, 176 அந்த ரேஞ்சுக்கு ரீடெஸ்ட்காக வரலாம். ஸோ ப்ரைஸ் வந்து மிஸ் பண்ணாமல் செல்லின் பைக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் கோல் இண்டியாவில். ஏன்னா இன்றைக்கி 9% வந்து நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கேன். ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடக்கும் அந்த இடத்துல. ஓகே, நீங்கள் லாங் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரலாம் அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துல கிளியராக. ஓகே, இதில் வந்து எப்போ சப்போர்ட் லெவல் பிரேக் ஆச்சு அந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒர்க் ஆகும். ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்காத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்ராம் சினி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்னொரு 3 to 4 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் சேலியன் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா உங்கள் சேலியன் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் பையிங்கான வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அது புரிஞ்சுங்க. பையிங்கான வாய்ப்புனா நமக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்து இதுக்கு மேலே ஒரு அப்மூவ் கொடுத்தோன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே பையன் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த சினாரியும் கிடையாது. அதான் 430, 440க்கு மேலே வந்து நீங்கள் பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். தவிர இதுக்குள்ள பையிங்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 420க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பைக்கான வாய்ப்பு பாருங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு லோ ஃபார்மேஷன் தான் இங்கே வந்து சேலியன் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்.
ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஃபாலிங்காக இருக்குது. ஸோ இந்த ஜோனில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா. இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிடலாம் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், இது வந்து டிப்ஸு கால்ஸோ கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் டிப்ஸு கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸு கால்ஸுக்காக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பணத்தை வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கவனமாக பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்க. நிறைய விஷயங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிங்க. டே பை டே உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் கொடுத்தா பை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பாருங்க. இந்த 1150 அந்த இடத்துல வந்து ஒரு சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பாருங்க. இல்லை மார்க்கெட் இங்கேயே வந்து ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு நிற்கிறதா, இதுக்கு கீழே போனால் சேல் அண்ட் பைக்கான வேலையை எதிர்பாருங்க. இதுவும் 1055 1060 அந்த இடத்துல எப்போ இந்த ப்ரீவியஸ் லோ கட் ஆகிட்டு கொஞ்சம் க்ளோசிங் கொடுத்துட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் அதை பிரேக் பண்ணிச்சு நீங்கள் சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.